Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. கேரளாவில் ஓட்டினதை விட மஞ்சள் மிஸ் இங்கே தான் ஓடிருக்கு போல. தமிழ் மக்களோட படத்தை எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மீம்ஸ்லாம் பார்த்தீங்களா? கண்டிப்பாக நிறைய மீம்ஸ் பார்த்தேன். இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்தே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணி தருவாங்க புதுசு புதுசாக. சிதம்பரம் ஐயா ரொம்ப வருஷமாக தெரியும் அவர் டேரக்டர். ரொம்ப நாளாக இவரோட தொடர்பில் இருக்காரு. அப்போ அவங்களோட லைஃப் ஸ்டோரி இவங்க இப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதாண்டா வேடா எனக்கு தேவை, எழுதி கொடு. நான் முதல் முறையாக ஒரு நாள் ஒரு பாட்டு முடித்தேன். வியர்ப்பு துண்ணியிட்ட குப்பாயம் அப்படின்னா நான் போட்டிருக்குது வேர்வையால் நெஞ்ச சட்டை. அதோட கலர் என்றைக்குமே போய் போகாது. கினாவு கொண்டு கெட்டும் கொட்டாரம் அதில் மந்திரி நம்மள் தென்னை ராஜாவும். ஏன்னா நானே என் கனவுல கட்டிக்கின கோட்டையில் நான் தான் ராஜா. அடுத்த பக்கம் பெரியாரோட பேர் அந்த மாதிரியும் இல்லை, அது ஆக்சுவலாக அது அப்படி ஒரு கன்ஃபியூஷன் இருக்குதுங்க. பெரியார்னு ஒரு ஆறு இருக்குது நம்ம ஊரில். இவங்க பெரியார்லாம் லைக் மஞ்சுமல் அந்த இடம் பெரியார் கரையோரம் தான் இருக்குது. அதான் பெரியாரின் அருமகள் இல்லைன்னா லைக் பெரியாரோட மகன்கள் பேரமகன்கள். அதான் பெரியார்னா லைக் தந்தை பெரியார் கிடையாது. இவங்களை கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஆமாம், இவங்க லைக் அது புரியாதுல்ல, இப்படி ஒரு விஷயம் இருக்குண்ணா. அதனால தான் குதந்திர தந்திர மந்திரம் ஒன்றும் மாறி இல்லடா, குடிச்ச கள்ளு கள்ளம் ஒன்றும் பற இல்லடா. குதந்திர தந்திர மந்திரம் ஒன்றும் மாறி இல்லடா, குடிச்ச கள்ளு கள்ளம் ஒன்றும் பற இல்லடா. ராஜதந்திரம் அந்த மாதிரி, குதந்திரம் லைக் சதி பண்ணுறது, சூழ்ச்சி பண்ணுறது, அந்த மாதிரி. ஆமாம், கன்னிங்காக இருக்கிறது. சூழ்ச்சி பண்ணலாம் தெரியாது, மந்திரமும் கிடையாது. லைக் சூப்பர் நேச்சுரலாக எதுவுமே இல்லை, சாதாரணக்காரன் ஜனகாரன் தான் எப்பவுமே. ஐயா யோகி பி தான். எத்தனை ஏமாற்றம் அண்ணு தின்னம் அபமானம், எதையும் தாங்கும் உள்ளம் தொடரும் இசை பயணம், தொலைவில் காணப்பட வேண்டும் நட்சத்திரம், தொடர்ந்து போராடும் கலைஞனின் மனம். தோட்டாக்கள் துளைக்காது, அண்ணு குண்டு தகர்க்காது, அபமானம் என் உயிரை அடிக்காது, அதிகாரம் என் கனவை தடுக்காது, கருவினை சொல்லி சமந்த கிடக்கட்டும். தமிழ்நாட்டில் பல பேர் மஞ்சுமல் பாய்ஸ் படம் ரிலீஸ் ஆகும்போது கரெக்டாக ப்ரொனன்சியேஷன் அதாவது கமெண்ட்ல திட்டினாங்க, நீங்கள் தப்பு தப்பாக சொன்னேன். மஞ்சுமல் பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு கரெக்டாக தான் சொல்லுவீங்க. மஞ்சுமல் பாய்ஸ். ஆமாம், ஓகே. அந்த ராப் போர்ஷன் வந்து என்ன ஏது, லிரிக்ஸ் என்ன, எதுக்கு சொல்ல வரீங்க அப்படி ஒன்றுமே புரியல எங்களுக்கு. பட் ஸ்டில் வி என்ஜாய். வைப் பண்ணிட்டுருக்கேன். ஒரு வைபுக்கு கிரியேட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் தமிழ்நாடு பீப்புள். லைக் இங்கே அந்த படத்துக்கு அந்த பாட்டுக்கு எல்லாம் பெரிய ஹிட் கொடுக்கறதுக்கு. லைக் கேரளாவில் ஓடினதை விட மஞ்சள் மிஸ் இங்கே தான் ஓடி இருக்கு போல. தமிழ் மக்களோட படத்தை எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தக் லைஃப் டக்குன்னு ஃப்ரீஸ் ஃப்ரேம் போட்டு கண்ணாடியை போட்டு தக் லைஃப் வரும்போது இந்த பாட்டோட டியூன்லாம் வராது. இந்த மாதிரி மீம்ஸ்லாம் பார்த்தீங்களா நீங்கள்? கண்டிப்பாக நிறைய மீம்ஸ் பார்த்தேன். இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்தே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணி தருவாங்க புதுசு புதுசாக. ஸோ எப்படி இது நடந்தது? ஹவ் டிட் தி மியூசிக் டைரக்டர் அப்ரோச் யூ? இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? சிதம்பரம் ஐயா ரொம்ப வருஷமாக தெரியும். அவர் டேரக்டர் சின்ன வயசுலேருந்தே தெரியும். அவர் தான் ஒரு நாள் கூப்பிட்டாரு, அடுத்த படம் பண்ண போகிறோம்டா, நீ வா ஒரு பாட்டு எனக்காக பண்ணேன். நம்ம அண்ணா கூப்பிட்டாரு, செஞ்சுருவோம். மிச்சம்லாம் அவரோட ஐடியா தான். லைக் அவர் சொல்லி கொடுத்தாரு, ஸ்கிரிப்டே சொல்லி. லைக் ஆல்ரெடி இந்த கதை இந்த ஸ்டோரி தெரியும், இது நடந்த ஒரு முன்னாடியே தெரியும் இந்த ஸ்டோரி. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு லைக் ரொம்ப நாளாக இவரோட தொடர்பில் இருக்காரு. அப்போ அவங்களோட லைஃப் ஸ்டோரி இவங்க இப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதாண்டா வேடா எனக்கு தேவை, எழுதி கொடு. நான் முதல் முறையாக ஒரு நாள் ஒரு பாட்டு முடித்தேன். லைக் என் லைஃப்லேயே ஒரு நாள், அது கொஞ்சம் மணி நேரத்துக்குள்ளே லைக் ஒரு ஸ்டுடியோவிலே உட்காந்து அது எழுதி முடிச்சுட்டேன். லிரிக்ஸோட அர்த்தம் தெரியல, பட் இந்த இடத்துல கிளாரிட்டி கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக நிறைய நிறைய பண்ணிடலாம். ஆமாம், அது என்ன ஆக்சுவலி எதை பற்றி பேசுது அந்த லிரிக்? வியர்ப்பு துண்ணியிட்ட குப்பாயம் அப்படின்னா நான் போட்டிருக்குது வேர்வையால் நெஞ்ச சட்டை. லைக் அதோட கலர் என்றைக்குமே போய் போகாது. அப்படிதான் பாட்டு தொடங்கும். வியர்ப்பு துண்ணியிட்ட குப்பாயம் அதின் நிறங்கள் மங்குகில்ல கட்டாயம், கினாவு கொண்டு கெட்டும் கொட்டாரம் அதில் மந்திரி நம்மள் தென்னை ராஜாவும். அப்படின்னா நானே என் கனவுல கட்டிக்கின கோட்டையில் நான் தான் ராஜா, எல்லாமே நான் தான். ஒரு அதில் இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, திரும்பவும் அந்த ஒரு விஷயம் கேட்கும்போது டக்குனு ஒரு மாதிரி இம்ப்ரெசிவாக இருந்தது. காண்டாமிருகத்தோட தோல்லாம் இருக்குது. ஆமாம், உழைக்கும் வர்க்கம், லைக் உழைக்கும் ஜனங்கள். அப்போ அவங்க அப்படிதான் இருப்பாங்க. இப்போ வடம்பலி தக் ஆஃப் வார் கையில் இருக்கிறது. ஆமாம், கயிறு இழுக்கிறது. இந்த தக் ஆஃப் வார் பண்ணுவாங்க அவங்களோட லைக் ஊரில் எப்போவுமே. அப்போ பலமானதான் லைக் அப்படிதான் இருப்பாங்க. மாடுங்க மாதிரி ஆரோக்கியமாக இருப்பாங்க. லைக் அதுதான் நான் அப்படியே சும்மா எழுதி விட்டேங்க ஒரு மாதிரி. இல்லை, அது கனெக்ட் ஆச்சு. ஆமாம். இன்னொரு பக்கம் பெரியாரோட பேரன் அந்த மாதிரியும் இல்லை, அது ஆக்சுவலாக அது அப்படி ஒரு கன்ஃபியூஷன் இருக்குதுங்க. பெரியார்னு ஒரு ஆறு இருக்குது நம்ம ஊரில். பெரிய ஆறு. ஆமாம், இல்லை அந்த ஆறுக்கு பேர் பெரியார். இந்த வெஸ்டர்ன் கட்ஸ்லேருந்து ஆரம்பிக்குது. இந்த பெரியார் எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக்ட் உள்ளே கடக்கும்போது நம்ம கூவை நதி மாரி ஆயிடுது. அந்த மாதிரி ரொம்ப அசிங்கமாக இருக்கும். லைக் இப்போ கூட ஒரு பிரச்சனை நடந்துச்சு. ஒரு கம்பெனிலேருந்து வேஸ்ட்லாம் தட்டி மீன்கள்லாம் செத்து போய் லைக்
அப்போ பெரியாரே ரொம்ப அழுக்காக இருக்கும். இவங்க பெரியாரில் லைக் மஞ்சுமல் அந்த இடம் பெரியார் கரையோரம் தான் இருக்குது. அதான் பெரியாரின் அருமகள் இல்லைன்னா லைக் பெரியாரோட மகன்கள் பேரமகன்கள் அதான் பெரியார்னா லைக் தந்தை பெரியார் கிடையாது. இவங்களை கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஆமாம் இவங்க லைக் அது புரியாதுல்ல, இப்படி ஒரு விஷயம் இருக்குங்க, அதனால தான். நாங்கள் மஞ்சுமல் வாய்ஸில் ரொம்ப கொண்டாடக்கூடிய அந்த பாடல் உங்களோட வாய்ஸில் இப்போ கேட்கணும். இங்கே இங்கே உள்ள வரைக்கும் கேட்கணும். വിയർപ്പ് തുന്നിയിട്ട കുപ്പായം അതിൽ നിറങ്ങൾ മങ്ങുകില്ല കട്ടായം കിനാവ് കൊണ്ട് കെട്ടും കൊട്ടാരം അതിൽ മന്ത്രി നമ്മൾ തന്നെ രാജാവും ചെറിയ ഭൂമിയല്ല വിധിച്ചത് നമുക്ക് ഉച്ചക്കീറുക്കിൽ നീ ഉയരത്തിൽ പറക്ക് ചെറിൽ പൂത്താലും താമര കണക്ക് ചോറ് പോരെ മണ്ണിൽ ജീവിക്കാൻ നമുക്ക് കഥന കഥയൊന്നും അറിയാത്ത കൂട്ടം കുരങ്ങ് കരങ്ങളിലോ പൂന്തോട്ടം വയറ് നിറയ്ക്കാനല്ലേ നെട്ടോട്ടം വലയിൽ ഒതുങ്ങാത്ത പരലിൻ കൂട്ടം കുരുവി കൂട്ടും പോലെ കൂട്ടിയല്ലോ മുക്കത്തുട്ട് കുതിര പോലെ പാഞ്ഞു വേണ്ടതെല്ലാം പുല്ലിക്കെട്ട് കയറ് വിട്ട കാള ജീവിതമോ ജല്ലിക്കെട്ട് കണ്ണു മൂടിക്കെട്ടി ഉണ്ടാക്കുന്ന ഇരുട്ട് കുതന്ത്രതന്ത്ര മന്ത്രമൊന്നും അറിയില്ലടാ കുടിച്ച കള്ളു കള്ളമൊന്നും പറയില്ലടാ കൂതന്ത്രതന്ത്ര മന്ത്രമൊന്നും അറിയില്ലടാ കുടിച്ച കള്ളു കള്ളമൊന്നും പറയില്ലടാ കൂതന്ത്രതന്ത്ര മന്ത്രമൊന്നും അറിയില്ലടാ കുടിച്ച കള്ളു കള്ളമൊന്നും പറയില്ലടാ കൂതന്ത്രതന്ത്ര മന്ത്രമൊന്നും അറിയില്ലടാ കുടിച്ച കള്ളു കള്ളമൊന്നും പറയില്ലടാ. This is what you wanted, right? This energy and this voice and this lyrics. இதுக்கு என்ன ப்ரோ மீனிங்? அந்த ஃபர்ஸ்ட் நாலு மட்டும் சொல்லுங்க. குதந்திரம்னா என்ன? அது இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? தமிழ்லையும் குதந்திரம் தான் சொல்லுவோம். தந்திரம், ராஜதந்திரம், அந்த மாதிரி குதந்திரம் லைக் சதி பண்றது, சூழ்ச்சி பண்றது, அந்த மாதிரி. ஆமா, கன்னிங்கா இருக்கிறது. சூழ்ச்சி பண்ணலாம் தெரியாது, மந்திரமும் கிடையாது, லைக் சூப்பர் நேச்சுரலா எதுவுமே இல்லை, சாதாரணக்காரங்க ஜனங்க தான். இது எதுவுமே எனக்கு தெரியாது. நான் அடிச்ச சரக்கு பொய்யும் சொல்லாது. நான் உண்மைதான் சொல்றேன். சரக்கு, ஆல்கஹால், கல், லிக்கர், எந்த லாங்குவேஜ்ல இது விட்டுருங்க. அடுத்தது அதான் பேசிக்கானது. எனக்கு சூழ்ச்சி பண்ணலாம் தெரியாது. அதான் ஹுக்கே. தமிழ்ல உங்களுக்கு தெரிஞ்ச ராப் ஏதாவது which is your favorite? உங்களுக்கு தெரிஞ்ச லிரிக் ஏதாவது? எப்பவுமே ஐயா யோகி பி தான். 90s கேட்பீங்க. நேற்று அருகிலே அங்க இருந்து அங்கே லைக் அதான் நான் என் லைஃப்ல முதல் முறையா கேட்ட லைக் ஹிப்ஹாப் மியூசிக். அது ஏஆர் ரஹ்மான் ஐயாவோட பெட்டர் ரேப். லைக் அந்த டைம்லலாம் 90ஸ்லாம் தமிழ் இண்டி இண்டஸ்ட்ரியெல்லாம் பெருசாக இருந்துச்சு. நடுவில் தான் எங்கேயோ காணாமல் போச்சு. இப்போ திலீப் வர்மன் ஐயா அவரெல்லாம் இருந்த டைமில் என்னவளே என்னை மாற, அதெல்லாம் அந்த காலம். அதெல்லாம் லைக் இண்டி மியூசிக் இண்டஸ்ட்ரி செம்மையாக இருந்துச்சு. மலேசியன் தமிழர்களோட லைக் இண்டஸ்ட்ரியெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. அது நடுவில் அது காணாமல் போச்சு. இண்டி இண்டஸ்ட்ரி சினிமா ஹைஜாக் பண்ண மாதிரி. ஆமாம், அது அப்படியே ஏதோ நடந்துச்சு. சினிமாக்காரங்க எதுவும் சொல்லப்போ நான் அதுல இருந்து ஏதாவது உங்களோட ஃபேவரட்? சும்மா எத்தனை ஏமாற்றம் அன்னுதினம் அபமானம் எதையும் தாங்கும் உள்ளம் தொடரும் இசை பயணம் தொலைவில் காணப்பட வேண்டும் நட்சத்திரம் தொடர்ந்து போராடும் கலைஞனின் மனம் தோட்டாக்கள் துளைக்காது அண்ணு குண்டு தகர்க்காது அபமானம் என் உயிரை அடிக்காது அதிகாரம் என் கனவை தடுக்காது கருவினை சொல்லி சமந்த கிடக்கட்டும். அப்புறம் என்ன வரும்னு தெரியலங்க, ரொம்ப நாள் ஆச்சு. நானும் 10வது படிக்கும் போது பப்ளிக் எக்ஸாம் கட் பண்ணிட்டு இந்த பாட்டை கேட்டேன். நான் இந்த பாட்டை மலையாளத்துல எழுதி வச்சுட்டு ஃபுல்லா படிச்சுட்டு ஸ்கூல்ல எல்லாம் போய் சும்மா பாடினேன். தமிழ்ல இருக்க மலையாளத்துல டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதிட்டு சும்மா பசங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது இந்த பாட்டு. இந்த பாட்டு அவரோட எங் பெண்ணே பெண்ணே என் மனதில் காயம் எல்லாம் நீ செய்த பாவம் காதல் என்று வார்த்தை மாயம், அதெல்லாம் செம்ம ஹிட் நம்ம ஊர்ல. நட்சத்திரா சாரோட அதெல்லாம் செம்ம ஹிட் நம்ம ஊர்ல. அதுவும் அந்த டைம்ல. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுனே தெரியல. ஒரு 5 வருஷம் தான் அந்த லைக் அந்த ஒரு இதே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ட் மியூசிக் எங்கேயோ போச்சு தமிழ்நாட்டுல. அவரு போட்ட வேதான் நினைக்கிறேன். இங்க கண்டிப்பா அவர் போட்ட வேறு தான். இங்க இருக்கிற ராப்பர்ஸ் எல்லாருமே ஒத்துப்பாங்க, அவர் தான் லெஜண்ட். சவுத் இந்தியாவில் ஹிப்ஹாப் அவர் தான் லெஜண்ட். நான் இப்போதான் அவரோட நேரடியாக பார்த்தேன். கொச்சியில் வந்திருந்தார் ஒரு பர்ஃபார்முக்காக. கிட்ட இருந்து பார்த்தேன். நான் ஷேக்கண்டெல்லாம் கொடுத்தேன். இப்போ நம்ம ஒரு ஆர்டிஸ்ட் ஆகிட்டோம், படங்கள் பண்ணிட்டோம், நம்மளுமே ஒரு ஃபேம் அப்படின்ற ஒரு இடத்துல ரீச் ஆனதுக்கு அப்புறமா இன்றைக்கும் அவர் பார்க்கும்போது நமக்கு ஒரு இது இருக்கும். நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் லைக் என்ன சொல் ரொம்ப நாள் காத்துனேன் அவரை பார்க்குறதுக்கு. இன்னும் தமிழ்நாட்டில் நிறைய ஆர்டிஸ்டுங்களை பார்க்க வேண்டியது. கபீர் ஐயாவை பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. ஐயா கபீர் ஐயா இதை கேட்டிங்கன்னா என்னை பார்க்குவாங்க ஐயா. நீங்கள் எங்க சொல்லுங்க, அவரே கூட வந்துடுவார். இல்லை, அவர் வெளிநாட்டில் எங்கேயோ இருக்காரு. வந்திருந்தார் இப்போ. லைக் அவருக்கு இது அவரோட நல்ல காலம்.
ஆமாம், கபீர் ஐயாவை நம்ம ஊர்லலாம் லைக் அவரை கேட்கும்போது யாருமே தெரியாது கபீர் ஐயாவை. இப்போ என்னடான்னா எல்லாருமே அவரோட பாட்டு கேட்டுருக்கோம், எரிச்சலாக இருக்கும். நான் அந்த டைமில் இந்த பாட்டு வச்சு சுற்றிட்டு இருக்கும்போது எல்லாம் கேட்கவே மாட்டாங்க, என்னடா பாட்டு வச்சிருக்கேன். இப்போ அவங்களோட பிளேலிஸ்ட்லாம் இருக்குது கபீர் வாசியோட பாட்டு. நான் சொன்னப்ப கேட்கலடா. நான் சொன்னப்போ கேட்கலடா, நீங்கள் இப்போ போய் கொண்டாடிட்டுங்க, கொண்டாடுங்கண்ணா நம்ம ஐயா தாங்க. ஹவு கம்ஃபர்டபுள் உங்களுக்கு? நான் இன்னொருத்தரோட லிரிக்கை நான் ரேப் பண்ணுறத விட என்னோட ஐ ரைட் மை ஓன் லிரிக்ஸ் ஃபார் மை ரேப்பிங் போர்ஷன். எனக்கு like அந்த மாதிரி வேலை பார்க்குறது தான் பிடிக்கும். எனக்கு நான் எழுதுறது மட்டும் பாடுறது தான் லைக் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஏரியா தான். ஆனால் இது என்னென்னா லைக் அடிப்படை மக்களை பற்றி தான் இந்த படமே. லைக் அவரோட விஷயத்தில் சாதாரணமான ஜனங்க. அப்போ அவங்க மஞ்சுமெல்லாம் லைக் என்ன வேலைக்கு போகிறாங்க, லைக் ஒரு பேசிக்கே தெரியும். நானும் அந்த மாதிரி தான் வாழ்ந்துருக்கேன். லைக் அந்த மாதிரி லைக் அந்த ஒரு கம்யூனிட்டியில் தான் நானும் வாழ்ந்துட்டுருக்கேன். அப்போ எனக்கு புரியாது லைக் இவங்க இப்படி தான் வாழ்கிறாங்க. லைக் சிம்பிளாக இருந்துச்சு எனக்கு, அவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை. இதே நார்மலாக எழுதி போயிருக்கேன். லைக் என்னோட மிச்சம் எல்லா பாட்டும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி எல்லாம் எழுதுறது, ஸ்ட்ரெயின் எல்லாம் போட்டு இது அப்படியே கூலாக. ஆனால் இவ்வளோ ஹிட் ஆகுனாலாம் அன்னைக்கு தெரியவே தெரியாது இதெல்லாம். அண்ட் உங்ககிட்ட நரேட் பண்ணும்போது ஓவராலாக ஸ்டோரி நரேட் பண்ணி பண்ணாலும் உங்களோட சீக்வன்ஸ் மட்டும் தான், நீங்கள் லிரிக் எழுதுற அந்த சீக்வன்ஸ் மட்டும் தான் சொன்னாங்க, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும். எந்த ஸ்டோரி எனக்கு ஆல்ரெடி தெரியும், இவர் சொன்னார். ஆனால் இவங்க இப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, நமக்கு வெளியில இருந்த ஒரு பேஸ் தானே தெரியும் உங்களோட. ஆனால் சாதாரணமான ஜனங்க கூலி வேலைக்கெல்லாம் போய் ஃப்ரீயாக எழுதுறான்னு சொன்னார், அவ்வளோதான். அண்ட் உங்களோட நேம், ஸ்டேஜ் நேம் வேடன் அப்படிங்கும்போது ரியல் நேம் அது ரிவீல் பண்ணாமல் தெரியல, பட் வேடன்றது உங்களோட ஸ்டேஜ் நேமாக இருக்கும்போது அதுலேயுமே உங்களோட டெக்ஸ்ட்லாம் உங்களோட இன்ஸ்டாலெலாம் பார்க்கும்போது அந்த ஏல ஒரு நாய்க்குட்டி உட்காந்துருக்கு. என் நாய்க்குட்டி தான், உங்கள் நாய்க்குட்டி? என் பையன் தான், புத்தன் அவனோட பேர். ஓகே. இப்போ 4 வயசு ஆகுது அவனுக்கு. நாட்டு நாய், நேட்டிவ் ப்ரீட்ஸ். அதனால தான் வெளியே கூட நீங்கள் பார்க்கல ஜெர்மன் ஷெப்பர்ட் அப்படின்னு டக்குன்னு பார்க்க போகும்போது எனக்கு ஓகே இதை கிளியே வைப்போம், இந்த அளவுக்கு டாக்ஸ் ஆர் கனெக்டட் டு யூ அப்படின்னு. ஆமாம், டாக்ஸ் இல்லாமல் ஞாபகத்தில் டாக்ஸ் இல்லாமல் நான் வாழ்ந்தே எப்போவுமே ஒரு நாய் இருக்கும் கூட. இப்போ 5-6 நாய் இருக்குது. ஆனால் உங்களோட இனிஷியல் டைம்ஸ்க்கு கொஞ்சம் போகலான்னு நினைக்கிறேன். அந்த வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ் அண்ட் பூமி ஞான் வாழ்நிலத்து கரெக்டாக? ஆமாம், ப்ரொனன்சியேஷன் கரெக்ட் தான். இப்போ தமிழ் கலந்து வேறு அடி பண்ண நல்லா இருக்கு. இந்த ட்ராக் இங்கேருந்து அங்கேருந்து ஆரம்பிங்க, வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ் இந்த ட்ராக்ல இருந்து இன்னைக்கு மஞ்சுமல் வாய்ஸில் ஹிட் ஆயிருக்கு அந்த சாங் வரைக்கும். இட்ஸ் அ வெரி பிக் ஜேர்னி. சாதாரணமாக ஈஸியான ஒரு போன வாரத்தோட கரெக்டாக 4 வருஷம் ஆச்சு. இல்லைடா 4 வருஷம் ஆச்சு வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் இறங்கிட்டு. இது ரொம்ப ஈஸியான ஜேர்னியும் கிடையாது இல்லையா? ஐயோ, அடி வாங்கி வந்திருக்காங்க. அதை பற்றி தான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து திரும்ப நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கும். கேட்கும்போது எதுக்கு இவ்வளோ அடி வாங்கிட்டு பேசாமல் நம்ம வேலையை பார்த்துடலான்ற ஒரு தாட் இருக்கும்ல. நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் அவங்களுக்கு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ உங்களோட ட்ராவல் கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லுங்கள். இந்த ஃபீல்டுக்குள்ளே இறங்கிட்டோம், லைக் நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பண்ணுறோம். எல்லா வேலையும் பார்க்க தெரியும். ஆனால் இதுலேருந்து லைக் என்னோடய ஆர்ட்டை கேபிட்டலைஸ் பண்ணி அதுலேருந்து நானும் லைக் என்னை சுற்றி இருக்கவங்களும் நல்லா வாழணும். லைக் அதான் மோட்டிவே. எவ்வளோ அடி வாங்கினாலும் எனக்கு இதுதாங்க தெரியும். எனக்கு எழுதி, எனக்கே பாடி, என் ஜனங்களுக்காக பாட தான் தெரியும். அதான் பண்ணிகிட்ருக்கேன். அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இந்த ஜேர்னி. ஆனாலும் என்ஜாய் பண்ணுறேன், நல்லா இருக்குது. ராப்பிங் இஸ் மை கப் ஆஃப் டீ அண்ட் அதுக்கான லிரிக்ஸ் எழுதுறது என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட்ன்றது எப்போ வந்துச்சு, எதனால் வந்துச்சு? ஜாதி பிரச்சனைகள்லாம் ரொம்ப பேசிக்காக நடக்கிற ஒரு விஷயம். லைக் அதை பற்றியெல்லாம் கற்றுக்கிட்டு இருந்த டைமில் தான் ஓகே இதை பற்றி பேசின்னு இருந்தோம். சின்ன கேங்கில் இது கான்வர்சேஷன் பசங்க கூடலாம் பேசின்னு இருப்போம். இதுவே லைக் நிறையா ஜனங்களுக்கு அவங்கள போய் சேர மாதிரி ஏதாச்சும் பண்ணணுன்னு அப்படியே எழுத ஆரம்பிச்சுருந்தேன். முன்னாடியே எழுதுவேன், ஆனால் லைக் நான் ஒரு ரேப்பராக லைக் எழுத்தாளராக ஒரு ஆர்டிஸ்டாகவே நான் நினச்சி கூட பார்க்கல. ரேண்டமாக நடந்துச்சு அது. அப்போ அது அப்படி வந்தது தான். வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் அப்படி பிறந்த ஒரு ட்ராக் தான். லைக் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை, லைக் எனக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை என் ஜனங்கள்கிட்ட கேட்கணும். அதனால தான் அந்த பாட்டே வந்துச்சு. நிறைய டிஃப்ரெண்ட் ஜான்ராஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் திங்ஸ் டு வாய்ஸ் அவுட்னு இருக்கும்போது நேச்சர், ஹியூமனிட்டி இதை கனெக்ட் பண்ணதுக்கான காரணம்? நான் எனக்கு தெரிஞ்சுதாங்க எழுதுறேன். எனக்கு அதாங்க தெரியும். எனக்கு இதுதான் தெரியும், அதனால தான் அதை எழுதுறேன். லைக் சரி இதை பற்றி எழுதலான்னு எழுதலை, எனக்கு அதுதான் தெரியும். எனக்கு அது பேச வேண்டிய அவசியம் இருந்துச்சு அந்த டைமில். இப்போ கூட அதை பேச வேண்டிய அவசியம் எப்போவுமே இருக்கும். அது அப்போ அந்த அவசியம் தேவையில்லாத வரைக்கும் லைக் நம்ம வேலையை நம்ம பார்த்துட்ருக்கோம். அண்ட் டாக்கிங் அபவுட் உங்கள் கரியர் ஜேர்னிங் போது கருப்பு ரெக்கார்ட்ஸ் அதை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போகவே முடியாது. அண்ட் அதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதுலேருந்து என்னென்ன ப்ரொடக்ஷன்ஸ் இருக்குது, அது ஸ்டார்ட் பண்ணதுக்கான ரீசன்? கருப்பு ரெக்கார்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து பசங்களோட ஐடியா தான். ஒரு ரெக்கார்ட் லேபிள் ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்.
சரி லைக் நானே இனிஷியல் எடுத்து அஹ், சும்மா ஒரு ஆர்டிஸ்ட்டை லைக் ஃபீச்சர் பண்ணுறது இல்லாமல் நல்ல வேட்பில் இருக்கிற லைக் ஏதாச்சும் சொல்லலாம் பாட்டில் அந்த மாதிரி நானே தேடி பிடிச்சி அப்புறம் பசங்களாம் இருக்காங்க க்ரூங்க ஆல்ட் ப்ளஸ்ஸு அப்புறம் கருப்பு டிசைன்ஸ்னு என்னோடய ஃப்ரெண்டு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு தான் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் எல்லாருமே சின்ன வயசுலேருந்து தெரிய ஃப்ரெண்ட்ஸுங்க கேங் தான் அதனால தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக போயிட்டுருக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ஃபர்டபுளாக போயிட்டுருக்குது. இப்போ நம்ம கருப்பு ரெக்கார்ட்ஸில் ஒரு ஆர்டிஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம், கப்ரின்னு ஒரு ஆர்டிஸ்ட்டு. ஒச்சா ஃபெஸ்டிவல் ஒன்று நடந்துச்சு கொச்சியில், அதில் தான் அவரை முதல் முறையாக கருப்பு ரெக்கார்ட்ஸ் லான்ச் பண்ணதே அந்த ஸ்டேஜில். இனிமேல் லைக் நிறைய ஆர்டிஸ்ட்டுங்களை தேடி கண்டுபிடிச்சின்னு இருக்கோம். இப்போ தமிழ்நாட்டிலேருந்து 2 ஆர்டிஸ்ட்டுங்களை ஆல்ரெடி செலக்டட். அப்போ அதோட வேலை நடந்துகிட்ருக்குது. கூடிய சீக்கிரமே தமிழ்நாட்டிலேருந்து 2 ஆர்டிஸ்ட்டுங்க கேரளாவில் பெர்ஃபார்ம் பண்ண வைக்கணும் கருப்பு ரெக்கார்ட்ஸில். தமிழ் ஆர்டிஸ்டோட வாய்ஸ் அங்கே எதிரொலிக்க போகுது. கண்டிப்பாங்க. லைக் பேரியரே இல்லாமல் இருக்குது இப்போ ஆர்ட் ஃபார்ம். இங்கே ஒரு படம் லைக் நம்ம படம் இங்கே ஹிட் ஆகுது, லைக் எல்லாமே லைக் இப்போ கரெக்டான டைம் தான் அந்த பேரியரை உடைக்கிறதுக்கு. சவுத் எல்லாமே ஒன்று சேர்றதுக்கு தான் கரெக்டான டைம். ரொம்ப பொலிட்டிக்கலாக பேசுகிறேனோ அந்த சைடில், அதுதான் இந்த ஃபார்ம் ஆஃப் ஆர்ட். ஆமாம், லைக் அந்த பேரியரை உடச்சிட்டு எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். இங்கே என்னென்னா ஆல்ரெடி லைக் ரொம்ப பெரிய இதாக இருக்குது, லைக் இப்போ ஆல்ரெடி பெரிய ஆர்ட் ஃபார்ம் இங்கே கேரளாவிலையும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணலாங்க. இப்போ அசலெல்லாம் வாரத்துக்கு ஒரு மலையாளம் படம் பண்ணுறா போல. ஆமாம், லைக் அதான் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் அந்த மாதிரி. அதுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு கான்ட்ரிபியூஷன் தான் கருப்பு ரெக்கார்ட்ஸ். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஆர்டிஸ்ட்டுங்களை வெளியே கொண்டு வைக்கிறது, அவ்வளோதான். அண்ட் இதுலேருந்து நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் வெளியே வரணும் அப்படின்ற ஒரு தாட்டோட வந்து நீட் ஆஃப் த ஹார்ட் அப்படின்றது தோணுச்சு உங்களுக்கு இப்போ வேணும். ஏன்னா நான் முதல் முறையே வரும்போது லைக் யாருமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு கையில் ஆர்ட் மட்டும்தான் இருந்துச்சு. எனக்கு தெரியும் இந்த பாட்டு ஜனங்க கேட்பாங்க, இது எப்படியாச்சும் கொண்டு சேர்க்கணும். இது அப்போ யாருமே இல்லை. லைக் எனக்கு தெரியாத ஒருத்தர் என்னை ஹெல்ப் பண்ணார், லைக் தேங்க்ஸ் ஃபார் இட். அதனால லைக் அந்த கஷ்டம் லைக் வேறு புதுசாக வர ஆர்டிஸ்ட்டுங்க லைக் அந்த கஷ்டப்படாதவங்கள நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் தாங்க, அவ்வளோதாங்க. சின்ன விஷயங்க இதெல்லாம். நீங்கள் செய்யக்கூடிய இந்த வேர்ல்ட் டூர் ரீசெண்டாக ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா இப்போ தான் போக போகிறோம். இதெல்லாம் ஆமாம் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அண்ட் ஒரு சில கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க இல்லையா? ஸோ அந்த வேர்ல்ட் டூர் போகும்போது டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ், டிஃப்ரெண்ட் பீப்புள் மீட் பண்ணும்போது அவங்களோட ஃபேன் ஜெஸ்டர்ஸ் எப்படி இருக்குது? அவங்க எப்படி உங்களை அப்ரோச் பண்ணுறாங்க? ஹவ் டு யூ சீ தி மொமெண்டம் ஃபேன்ஸ்? லைக் வேறு மொழி பேசுகிறவங்க இப்போ தமிழ் ஆளுங்கள்லாம் ஆல்ரெடி அது யூஸ் ஆயிடுச்சு. லைக் எல்லாருமே கேட்குறாங்க நம்மளை. தமிழ்நாட்டிலும் சென்னையிலும் நம்மளோட லிசனர்ஸ் இருக்காங்க. ஆனால் வேறு மொழி பேசுகிறவங்கெல்லாம் கேட்கும்போது நமக்கே லைக் அவங்க என்னென்னா இந்த சப்டைட்டில் போட்டுட்டெல்லாம் அதை படித்து லைக் அதை கரெக்டாக அதை படிச்சுட்டு வந்து சொல்லுவாங்க, உங்கள் லிரிக்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. பெருமையாக இருக்குது அது ஆக்சுவலாக. இவங்களும் நம்மளை கேட்குறாங்க, மியூசிக் இவ்வளோ பெருசாக இருக்குது. இண்டி மியூசிக் இண்டஸ்ட்ரி இந்தியாவில் ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டு இருக்கும்போது தெரியும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நமக்கு ஒரு ஹோப் கொடுக்குதுல்ல. தி வாய்ஸ் ஆஃப் மாலிவுட். ஸோ ஹவு டு யூ சீ தி கான்டென்ட்? இப்போ வர படங்கள் மஞ்சுமல் பாய்ஸ் ஆகட்டும், ஆவேசம், வருஷங்களுஷேஷம், அடுத்தடுத்த படங்கள் எல்லாமே ஒன்றுமே ஒரு இல்லை நம்ம கான்டென்ட் வைஸ் சினிமா ரசிகன். நம்ம வேலை பார்க்குற இடம் இண்டிபெண்ட் ஏரியா. லைக் இப்போ சினிமாவை பற்றி பேசும்போது என்னென்னா லைக் நமக்கே வேறு ஏரியாவில் போகிற நம்மளோட இண்டஸ்ட்ரியில் இறங்குற படங்களை வேறு ஜனங்கள்லாம் லைக் உத்து பார்த்துன்னு இருக்காங்க. லைக் அது ஹாப்பினஸ்ஸான ஒரு விஷயம் தான், சந்தோஷமான ஒரு விஷயம் தான். லைக் நான் முடிஞ்ச அளவுக்கு சினிமாக்களை தவிர்த்துட்டு இண்டிபெண்ட்டாகவே ஒர்க் பண்ணுறதா லைக். ஏன்னா இண்டிபெண்ட் இண்டஸ்ட்ரியே இல்லைல்ல, லைக் ரொம்ப கம்மியாக இருக்குல்ல. ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு போனால் லைக் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்காது சத்தியமாக. லைக் அது இல்லாமல் இண்டிபெண்ட்டாக இங்கே ஒரு மியூசிக் இண்டஸ்ட்ரி உருவாக்குறதா நம்ம இப்போ வேலை. அதுதான் எல்லாருமே, நான் டாப்ஸி, பேபி ஜீன், திருமாலி, ஃபெஜோ, இங்கே இவர் அசலையா, அறிவு, இவங்க அறிவையா இப்போ ஒரு பேண்ட் வேறு தொடங்கிட்டு இருக்காரு. கொலாபம் பண்ணீங்களா? இல்லை கொலாபரேஷன் பண்ணலாம், டைம் இருக்குதுல்ல. வெயிட்டிங். ஆமாம், வெயிட் பண்ணிருக்கேன். நானும் தான் வெயிட் பண்ணிருக்கேன். அறிவையா கூட இவர் கூடலாம் ஒர்க் பண்ண ரொம்ப ஆசை. நம்ம மார்க்கெட் வளர்க்குற மாதிரி இருக்கும் அது. லைக் பின்ன இண்டிபெண்ட் மியூசிக்கு ஒரு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷனாக இருக்கும். 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுறது கூடிய சீக்கிரமாகவே நடக்கும். அண்ட் இப்போது சென்னை வந்திருக்கீங்க, சென்னையில் நிறைய பேர் பார்த்துட்டு வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். ஸோ என்னென்ன நடக்குது இங்கே அந்த ஒர்க்கெல்லாம்? சென்னையில் அசலையாவை வந்தால் பார்ப்பேன். கெளுத்தியை பார்த்தேன். கெளுத்தின்னு ஒரு ஆர்டிஸ்ட் ஒன்று
இப்போ ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிருக்காரு. சின்ன பையன் 10, 18, 19 வயசு தான் ஆகுது. செம்மையாக எழுதுறாரு. அது 19 வயசுல நான் எக்ஸாம் எழுத மாட்டேன். லிரிக்ஸ்லாம் எழுதிட்டு அதுவும் இப்போ ஒரு பாட்டு வந்திருக்கு. லைக் ஓலலை ஆமா. அதில் லைக் செம்மையாக எழுதியிருப்பாரு அந்த பையன். ஆனால் 19 வயசு தான். நான் அந்த பாட்டு கேட்டுட்டு ஒரு 2 நாள் லூப்பில் இருந்தேன் அந்த பாட்டு. அவன் வேர்ட் ப்ளே எல்லாம் அழகாக இருக்கும். ஆனால் கமர்ஷியலாக அவனோட வழியை எழுதியிருக்கான். பார்க்கணும். நான் அப்போவே நான் சொன்னேன் ஐயா கிட்ட, எழுத்தியை பார்க்கணும் சென்னை வந்தால். நைட்டு ரொம்ப லேட்டாகவும் பையனை பார்த்துட்டு தான் போனேன். சின்ன பையன். அது தாண்டி எனி கொலாபரேஷன்ஸ் ஆர் ஒர்க்ஸ் இப்போ இங்கே பிளானிங் நடந்துட்டு இருக்குது. இப்போ இவர் கூட அசல் ஐயா கூட பேசின்னு இருக்கோம் ஒரு கொலாபரேஷனை பற்றி. அது எதுவும் இப்போ வந்து எதுவும் ஆகலை, சொல்கிறதுக்கு இல்லை. கண்டிப்பாக வரும். அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி பேசும்போது இது கொலாபரேஷன் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சினிமாக்கு இஸ் தேர் எனி? ஆமாம், இப்போ ஒரு படம் பண்ணிட்டுருக்கேன் மலையாளத்தில். லைக் அதோட ரெக்கார்டிங் 2-3 நாள் ரெக்கார்டிங் இருக்குது. அதான் இப்போ எடுத்துக்கிறது சினிமா வேறு. அப்புறம் மாஸ் அப்பீல்னு ஒரு லேபிளில் சைன் பண்ணியிருக்கேன். இப்போ அதோட ட்ராக் முடிக்கணும். இதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற கரண்ட் ஒர்க்ஸு தான். இதை கொஞ்சம் கஷ்டம்தான். ஓடி ஓடி எழுதணும். அதான் அதுவும் இந்த டைமில் ட்ராவல் பண்ணிருக்கோம். அந்த டைமில் வேலை பார்க்க முடியாது, மைண்டே வேறு எங்கேயோ இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல. இந்த ஒரு வருஷம் 2024, அடுத்த வருஷம் 2025 பியூராக லைக் இண்டிபெண்டன்ட் மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பூஸ்ட்டு தான். அப்போ அந்த டைமில் நல்லா வேலை பார்க்கலாம். இந்தியா ஆர்டிஸ்ட் டு சினிமான்ற ஜர்னியாக இருந்தது. எனக்கு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டாக நான் இருக்கிறதே போதும்ன்றது. ஹவ் டு யூ சீ தட்? லைக் ஆல்ரெடி இண்டிபெண்டன்ட் மியூசிக் சீன் ரொம்ப பெருசு. லைக் ஆக்சுவலாக சினிமாவை விட இந்த சீன் ரொம்ப பெருசு. டாப் லேபிள்ஸே நிறைய பேர் இந்தியன்ற பேர்ல தனியாக ஆரம்பிச்சு. இப்போ லைக் மாசாப்பிலெல்லாம் ஏன் லைக் இங்கே கேரளா சின்ன ஒரு இடம், அங்கே வந்து இருக்கிற 3 ஆர்டிஸ்ட்லாம் அவங்க புக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்மளோட இண்டஸ்ட்ரி ரொம்ப பெருசு. அப்போ அதனால தான் லைக் இண்டிபெண்டன்ட் மியூசிக் இண்டஸ்ட்ரியிலே இருக்கலாம். சினிமாக்குள்ளே போனால் லைக் ஆல்ரெடி சினிமா பெரிய இண்டஸ்ட்ரி. கேரளா சினிமா இண்டஸ்ட்ரி பெரிய இண்டஸ்ட்ரி, உலகமே ஒத்து பார்க்குற இண்டஸ்ட்ரி. லைக் நம்ம மியூசிக் இண்டஸ்ட்ரியும் உலகத்தை ஒத்து பார்க்க வைப்போம். அதுக்காக தான் வேலை பார்த்துருக்கோம். அதுக்காக தான் லைக் முடிஞ்ச அளவுக்கு இண்டிபெண்டாகவே ட்ராக் இறக்கி இருக்குது. அது எல்லா ஆர்டிஸ்ட்டுமே லைக் ஆல்ரெடி அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே வந்தாச்சு. லைக் சினிமா அடிக்கடி சினிமா பண்ணது நல்லதான். லைக் அதுவும் நல்ல மார்க்கெட்டு. லைக் மார்க்கெட்டை நல்லா யூஸ் பண்ணி இந்த இண்டஸ்ட்ரியை பெருசாகணும். அவ்வளோதான். எல்லாருக்குமே தெரியும். இப்போ அந்த பிஸ்னஸை படிச்சுட்டாங்க பசங்க எல்லாம். இதை தாண்டி ஒரு லவ், ஒரு அண்ணன் தம்பி பாசம், ஒரு நாய்க்குட்டி கூட இருக்க ஒரு லவ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னைக்காச்சும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்ற இன்ட்ரெஸ்ட்? கண்டிப்பாக. அதுவும் லைக் கூடிய சீக்கிரமே வரணும். லைக் ஜனங்களே சொல்கிறாங்க ரொம்ப டார்க்காக இருக்குது என்னோட பாட்டுலாம். இப்போ சோஷியல் கிரிமினல்லாம் என்னோட எல்லா ட்ராக்குமே லைக் அந்த மாதிரி தான் இருக்கும். லைக் கொஞ்சம் வைலன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை கொஞ்சம் விட்டு பிடிக்கணும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது பர்சனலி உங்களுக்கு கனெக்ட் ஆன ஒரு ட்ராக் எங்களுக்காக? சோஷியல் கிரிமினல் தாங்க என்னோட பர்சனல் ஃபேவரட் ட்ராக். அது என்னோட ட்ராக். அது எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப நாள் உட்காந்து எழுதின ஒரு ட்ராக். ஒரு 3-4 மாதம் எடுத்து எழுதின ஒரு ட்ராக். அது பெங்களூரில் வச்சு. அது எனக்கு ரொம்ப என் அம்மாவை பற்றியெல்லாம் எழுதியிருப்பேன் அந்த பாட்டில். அதுதான் எனக்கு அது இப்படி வரும். കോൺക്രീറ്റ് വനത്തിനോരത്തില് നവീന അടിമകൾ വാഴും നരകം പോലൊരു ഇടത്തില് എന്നെ പെറ്റല്ലോ കല്ല് പോലൊരുത്തി, അവളെ ജാഫ്നയിൽ നിന്നാരോ തുരത്തി, അവളിനുദരത്തിൽ നിന്നും ഉരുവെടുത്തത് പരുത്തിയല്ലോ എരിക്കിന്തി. அது கவிதை மாதிரி ஆகிடுச்சு. பீட் இல்லாமல் அது பாடுறது ரொம்ப கஷ்டம். அது இப்படி தான் வராது. கிரிமினல், சோஷியல் கிரிமினல், கிரிமினல் ക്രിമിനൽ, സോഷ്യൽ ക്രിമിനൽ, ചോരക്കറയിൽ കിറുക്കും കഥയിൽ, കനികളിലോ വിധകൾ കാരണം അറിവിനുറവ തെരുവില്, அது தடையானாளில்ல உலகில். அப்படி வரும். அது முடிஞ்சா கேட்டு பாருங்க ஐயா, எனக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும். ஐஐடியில் படித்தா கூகுள்லேயும் ஆப்பிள்லேயும் வேலை கிடைக்கிற மாதிரி கருப்பு ரெக்கார்ட்ஸ் சேர்ந்தா யூ கேன் பெர்ஃபார்ம் தேர்ன்ற மாதிரி பிக் ஆஃபர். பட் இது இங்கே தமிழ்நாட்டிலையோ சென்னையிலையோ ரீசெண்ட் டைம்ஸ்லையோ எதுவுமே நான் கேள்விப்படுவோம் நடக்கும் இல்லை. ஸோ அதை பற்றி நான் பேசின்னு இருந்தோம் இப்போ 2 நாளுக்கு முன்னாடி. அதை பற்றி இப்போ இண்டஸ்ட்ரி ரொம்ப பெருசாக இருக்குது. ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டு லைக் அவனுக்கு அவனோட ஆர்ட் கேபிட்டலைஸ் ஆகிற ஒரு பெரிய இடம் தான் ஆக்சுவலி இண்டிபெண்ட் ஷோஸு. அது இல்லைன்னா வளரவே முடியாது ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டுக்கு. லைக் அதுக்கப்புறம் நீங்கள் லிஸ்னர்ஸுக்கு கூட ஒரு செம்ம சான்ஸ். அந்த ஆர்டிஸ்டே நேரடியாக பார்த்து அவரே அது பாடுறது, அதான் ஒரு பெரிய ஃபீலிங். அது இங்கே நடக்க மாட்டேங்குது. ஆனால் அது இங்கே இருக்கிற இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டுங்க யாராச்சும் இனிஷியேட் பண்ணால் தான் உண்டு. அதை பற்றி இங்கே இருக்கிற நிறைய ஆர்டிஸ்ட்டுங்கிட்ட பேசின்னு இருக்கோம். கூடிய சீக்கிரமாகவே ஒரு இண்டிபெண்ட் ஹிப்ஹாப் ஃபெஸ்டிவல், இண்டிபெண்ட் மியூசிக் ஃபெஸ்டிவல் சென்னையில் இல்லைனா
கோயம்புத்தூர் நம்ம கிட்ட இருக்கிற சிட்டிகளில் பெரிய 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 சிட்டிகளில் ஏதாச்சும் ஒரு சிட்டியில் ஒரு இண்டிபெண்ட் ஹிப்ஹாப் ஃபெஸ்டிவலெல்லாம் நடந்தால் லைக் இது தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும் அது ஆக்சுவலி. அப்போ ரொம்ப நாளாக ஒரு ஆசை சென்னையிலலாம் பெர்ஃபார்ம் பண்ணது, முதல் முறையாக இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ணது லாஸ்ட் டைம் மார்கழியில் மக்கள் இசையில். அதுக்கப்புறம் ஆமாம் மயிலாப்பூரில். அதுக்கப்புறம் சென்னையில் பெர்ஃபார்ம் பண்ணவே முடியல. நீங்கள் தான் ஏன் பார்த்து ஏதாச்சும் செஞ்சு வரணும். அதுவுமே ஒரு கண்டிப்பா. பெரிய ரெக்வஸ்ட் தான். நாங்க கேட்கும் போதுமே ஒரு மாதிரி வைபாவும் இருக்கும். அந்த நைட் எப்படி இருக்கும், ஈவினிங் கண்டிப்பாக அதனால் இங்கே இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் ஷோஸ் பண்ணுறாங்க. அனிருத் ஐயா, விஜய் ஆண்டனியோட ஷோ, அதெல்லாம் வைப்பாக இருந்துச்சு. லைக் ஒரு போயிருந்தீங்களோ? நான் போயிருந்தேன். லைக் மோர் தென் 10,000 பீப்புள் எல்லாம் வந்திருக்காங்க. லைக் க்ரௌடடாக இருந்துச்சு, திருவிழா போன மாதிரி. லைக் அந்த மாதிரி ஒரு ஹிப்ஹாப் ஃபெஸ்டிவல் மட்டும் சென்னையில் நடந்துச்சுன்னா லைக் ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும். இங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் அது ஆக்சுவலாக. அப்போ அதை பிளான் பண்ணிட்டுருக்கோம். எல்லாரும் கூட எல்லாருமே சேர்ந்து செய்யலான்னு. சீக்கிரமாக நடக்கும். இங்கே இருக்கிற யாருமே லைக் எல்லாருமே இனிஷியேட் எடுத்து பண்ணால் சீக்கிரமாக நடத்தலாம். Whatever you do in Malayalam, we still love here from Tamil Nadu. Lots of love from Tamil Nadu இருந்துட்டே இருக்கு. Like how we celebrated all films and your tracks, we keep celebrating you. நாங்கள் எப்போவுமே அதுக்கு ரொம்ப நன்றியோடு இருப்போம் தமிழ் ஜனங்களுக்கு. ஏன்னா எங்களோட மார்க்கெட்டை பெருசாக்குனதே நீங்கள் தான். லைக் நம்ம 2 பேருமே லைக் மியூசிக் வைஸாகவும் படம் வைஸாகவும் எல்லாருமே ஹெல்ப் பண்ணி வாழ்ந்துட்டுருக்கோம். லைக் அது ரொம்ப நல்லது. அதுவே கண்டினியூ பண்ணி சவுத் இந்தியன் மார்க்கெட்டை பெருசு பண்ணலாம். இப்போ Thank you so much. எல்லாருமே சேர்ந்து வாழலாங்க. அவ்வளோதான். அவ்வளவுதான். இதான் மெசேஜ். இதுதான் மெசேஜ். Thank you so much for Thanks, you. thanks. And ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளோ உங்களோட ஷெட்யூல்ஸ் கேட்கும்போது டூ ஹெக்டிக்காக இருந்தது, பட் ஸ்டில் ஸ்பெண்டிங் சம் டைம் ஃபார் அஸ். Thanks. இந்த Thanks for இன்டர்வியூ having பற்றி me. புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.